சாமுவேல் தேவனால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தீர்க்கதரிசி. அவர் சிறு வயசிலிருந்தே தேவனுக்காக வாழ்ந்தவர். ஆனா அந்த காலத்துல இஸ்ரவேல் மக்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும், மற்ற ஜாதிகளுக்கு இருக்கிற மாதிரி. அதற்கு தேவன் சோகமாக சொன்னார், அவர்கள் உன்னை அல்ல என்னையே நிராகரிக்கிறார்கள். பிறகு மக்களின் விருப்பத்திற்காக சவுல் ராஜாவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். சவுல் ராஜாவின் ஆட்சி ஆரம்பத்துல நல்லதா இருந்தது, ஆனா முடிவு நல்லதா இல்ல. சவுல் ராஜாவாக ஆனதும் மெதுவாக அகந்தை வந்தது. தேவனின் கட்டளைகளை கீழ்ப்படியாமல் நடந்தார். நாட்டில் குழப்பம், பயம் அதிகரித்தது. இறுதியில் சவுலின் வாழ்க்கையும் துயரமாக முடிந்தது. ஒரு நாட்டுக்கான ராஜாவை தேர்வு செய்ய மக்கள் எப்படி யோசிக்க வேண்டும்? உயரம், அழகு, பேச்சு இவையெல்லாம் போதாது. உள்ளம் முக்கியம். வெளிப்புறம் மட்டும் பார்க்க கூடாது. கடவுளுக்கு கீழ்ப்படுகிறவரா, நேர்மையானவரா, பொறுப்புணர்ச்சி உள்ளவரா, அதிகாரத்துக்காக வருகிறாரா அல்லது சேவைக்காக வருகிறாரா? உணர்ச்சியில முடிவு செய்கிறாரா அல்லது சிந்தித்து செய்கிறாரா? மக்கள் சவுலை தேர்வு செய்தது பார்க்க நல்லா இருக்கான்பதுக்காக. ஆனா தேவன் பின்னால் டேவிடை தேர்வு செய்தார். இதயத்தை பார்த்து நினைவில் வையுங்கள், நீங்கள் தேர்வு செய்வர் தமிழ்நாட்டை ஆளப்போகிறார். ஆனால் நீங்கள் செய்யும் தேர்வு உங்கள் எதிர்காலத்தை ஆள்வது. நீங்க தேர்வு செய்ய போவது சவுலையா, தாவீதையா? ஞானத்துடன் தேர்வு செய்யுங்கள்.